தந்தி டிவில தீபா அவர்கள், அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகளாகிய தீபா அவர்களுடைய பேட்டியை பார்த்தோம். பார்க்கும்பொழுது அதில் ஜென்ரலாக ஒரு விஷயங்கள் நமக்கு தெளிவுபட தெரிகிறது. தீபா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இருக்கிற அரசியல் நிலைமையில பார்த்தீங்கன்னா, அவங்க அரசியலுக்குள்ளே வருவாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு பல விஷயங்கள் எதிர்பார்க்குறப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான் ரங்கராஜ் பாண்டே கேட்டார். ஜெயலலிதா அவர்களுடைய இடத்தை உங்களால் நிரப்ப முடியுமா அப்படிங்கிற ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்டு அந்த பேட்டியை முடிச்சார். ப்ரொமோவில் என்ன வந்துச்சு, அது ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் அங்கே வைக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஒளிபரப்பு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக ஏற்கனவே 40 நிமிஷம் 45 நிமிஷம் தான் ஒளிபரப்புவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஒளிபரப்புனாங்க. அந்த 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 40 நிமிடங்களுக்கு மேலாக ஜெயலலிதா அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, ஏன் அவங்க உங்களை பார்க்க மறுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த முன்னாடி வச்சாங்க. மேக்சிமம் கொஸ்டின் எல்லாமே அதை நோக்கி மட்டுமே இருக்கு. அதுக்கு அவங்க பதிலும் சொல்லலை. அதுதான் அங்கே மிகப்பெரிய கொஸ்டின். அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ எனக்கும் எங்கள் அத்தைக்கும் இந்த பிரச்சனை, இது மூலமாக தான் நாங்கள் 2 பேர் பேசலை அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு கொஸ்டின் பதில் சொல்லலை அப்படிங்கிறனால பாண்டிய அவர்களும் அதையே புஷ் பண்ணி அதையே தான் திருப்பி கேட்டாங்க. ஏன்னா நமக்கு அந்த கொஸ்டின் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2004க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2016 வரைக்கும் 12 வருடங்கள் அதிகமாக சந்திக்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் எல்லாருக்குமே வருது. அதுக்கு தெளிவுபடுத்தினா மட்டும்தான் மக்கள் அதை உணர்வாங்க. இது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஜென்ரலாக அவங்க தீபா அவர்கள் வைக்கிற விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சசிகலா அவர்களுடைய தரப்பு கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் 75 நாட்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்ல வேண்டியது அவங்களோட தரப்பு தான், வேறு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களை உள்ளே போய் பார்க்கல. ஸோ இவங்ககிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. இவங்ககிட்ட அந்த விஷயத்துக்கு உண்டான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் கூட இருந்து அவங்க தான் பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவங்க தரப்புல இருந்து தான் அதுக்குண்டான பதிலை சொல்லி ஆகணும். அந்த கொஷின்ஸை கேட்கும்பொழுது பாண்டிய அவர்கள் சைலண்ட் ஆகிட்டார். அவங்க தரப்புலேருந்து ஏன் பதில் சொல்லலை, ஏன் என்னை விட மாட்டேன்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது பாண்டிய அவர்களும் அமைதியாயிட்டார். இல்லை, சசிகலா அவர்களுடைய தரப்புலேருந்து என்னென்ன கொஷின் கேட்கணுமோ அதுக்கு உண்டான கேள்விகளை கேட்ட மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கு. அதான் உண்மை. ஆனால் அந்த கேள்விகள் எதற்குமே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பதில் இல்லை அப்படிங்கிறதும் உண்மை. ஏதோ ஒரு விஷயங்கள் மறைக்கப்படுது, நமக்கு இன்னும் தெளிவு ஆகலை. கண்டிப்பாக இவர்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு ஜெயலலிதா அவர்களுடைய தோற்றத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. பேசும்போது கூட அந்த ஜெயலலிதா அவர்களுடைய வார்த்தை பிரயோகம் மாதிரி தான் அவங்களோட வார்த்தையும் இருக்குது, அதுவும் உண்மை. கண்டிப்பாக அவங்களுடைய ஆளுமை இருக்கா, அவங்களுடைய தெளிவான பதில்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு சந்தேகம் ஏற்படுது. அந்த அளவுக்கு தெளிவான பேச்சு இவங்களிடம் இல்லை அப்படிங்கிறது உண்மை. தெளிவான பதில்கள் இல்லை, பேச்சு அப்படிங்கிறத விட பதில் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் தீபக் அவர்களுடைய பேட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒளிபரப்பாக போகுது. அதை பார்க்கும்பொழுது நமக்கு இன்னும் பல விஷயங்கள் தெரிய வர வாய்ப்புண்டு. ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால இன்னும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ன நடந்தது, என்னென்ன ட்ரீட்மெண்ட் நடத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க சொல்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் கூட இறந்த பிறகும் கூட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இது வரைக்கும் காட்டவே இல்லை. எதையுமே அப்போலோ ஹாஸ்பிட்டலும் கொடுக்கவே இல்லை. அதை பற்றி விஷயங்களை பற்றிலாம் தீபக் அவர்களை கேட்டால் தான் தெரியும். அந்த மாதிரி கொஷின்ஸ் பாண்டிய அவர்கள் வைப்பாராங்கிறது நமக்கு தெரியல. வச்சார்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் கொஷின் கேட்குறப்போ, தீபா அவர்களை கொஷின் கேட்குறப்போ கண்டிப்பாக அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொஷின் என்னன்னா, ஏன் என்ன உள்ளே அனுமதிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அனுமதிக்கலை அப்படிங்கிற விஷயம், போயஸ் கார்டனுக்குள்ளே ஏன் அனுமதிக்கலை அப்படிங்கிற விஷயத்துக்குண்டான பதில் தீபா அவர்களிடம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஏன் அனுமதிக்கலை அப்படிங்கிறதுக்கு உண்டான பதில் சசிகலா அவர்களுடைய தரப்பு கிட்ட தான் இருக்குது. அதை அவங்க தான் தெளிவுபடுத்தணும். அதற்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஊடகங்கள் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. இந்த மொத்த பேட்டியிலையும் நமக்கு தெரியிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இது அதாவது தீபாவாக இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், சசிகலா அவர்களுடைய தரப்பாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணுகின்ற ஒரு விஷயம். அதாவது இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் ஏடிஎம்கேக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக நடக்கிற விஷயங்கள் தான். அரசியல் பவரில் வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் தான். இதில் மக்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 75 நாட்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படிங்கிறத சொன்னால் மட்டுமே 4 வருடத்திற்கு பின்னால் ஏடிஎம்கே அவர்களுடைய ஆட்சிக்கு உண்டான பதில் ஒழுங்காக கிடைக்கும் மக்களிடமிருந்து. அது மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சது. இப்போ அதுக்கு சரியான பதில் கிடைக்கலைன்னா கண்டிப்பாக அடுத்த தேர்தல் வரும்பொழுது, இந்த 4 வருட ஆட்சி எப்படி நடந்தாலும் சரி, ஆனால் அடுத்த தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது மக்கள் இதை மறக்க தயாராக இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு தலைவர் இறந்திருக்கிறார், அதுக்குண்டான பதில் எங்களுக்கு தெரியவில்லை, அதில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்தினால் போதும். அந்த தெளிவுபடுத்திட்டா மக்கள் ஓரளவுக்கு தெளிவடைஞ்சிருவாங்க. கண்டிப்பாக எந்த அரசியல் பெரிய மாற்றமும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் அது தெளிவுபடுத்தப்படவில்லை என்றால் மிகப்பெரிய பின்னடைவை அதிமுக சந்திக்குமோ அப்படிங்கிற எனக்கும் பயமாக இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி, அந்த கட்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சது அப்படின்னா அது எல்லா ஏடிஎம்கே தொண்டர்களுக்கும் வருத்தம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் மேலே மதிப்பு வச்சிருக்க எல்லாருக்கும் வருத்தம் தான்.
தலைவருடைய கட்சி இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்பட தான் செய்வாங்க. அதற்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம யோசிக்கணும். இப்போ தீபாவளியுடைய பேட்டியில் எந்த அளவுக்கு இவங்களை வந்து கொஸ்டின் கேட்டு அதை வந்து வாங்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணினாரோ, அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கும் தீபா அவர்களுக்கும் எந்த அளவுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பாண்டிய அவர்கள் வாங்க முயற்சி பண்ணாரோ, ஆனால் அதே அளவுக்கு ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் இருக்கார்ல தங்கமணி அவர்கள் மேலே வந்து அவர் திணிக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டுட்டு வந்துட்டே இருந்துட்டார். தங்கமணி அவர்கள் என்ன வேணாலும் பதில் சொல்லட்டும், அதை வந்து அப்படியே கேட்டுட்டு அதை ஒன்றும் பெருசாக அவரை புஷ் பண்ணாமல் சரி ஒரு அமைச்சர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கணுமோ அந்த அளவுக்கு கேட்டுகிட்டே போகிறாரு. ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ரொம்ப சாதாரணமாக ஜெயலலிதான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட வந்து அவங்க உபயோகப்படுத்தவே இல்லை அதிக இடத்துல அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போல்லாம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கொடுக்குற மரியாதையை இறந்ததுக்கு பின்னாடி இன்னும் அதிகமாக தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய கட்சியை வந்து நிர்ணயிச்சுட்டு போயிருக்காங்க, அவ்வளோ பெரிய கட்சியை வந்து நடத்திட்டு போயிருக்காங்க. அவங்க இருக்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், புரட்சி தலைவி, தங்கத்தாரகை, காவிரி கண்டத்தாய் அப்படி இப்படின்னு புகழ்ந்த வாய்கள் எல்லாம் இப்போ பேர் சொல்லி கூப்பிடும் பொழுது, அப்படி முன்னாடி வந்து ஒரு தலைவி இருக்கும் பொழுது கொடுத்த மரியாதை தலைவி இல்லாதப்போ அந்த மரியாதை ஒரு படி என்ன பல படி இறங்கி வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மக்களுக்கு இவங்க மேலே எவ்வளோ பெரிய மரியாதை திருப்பி கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அவங்கள வந்து பூஜை பண்ணி அது தெய்வம் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசிட்டு இருந்த பல பேர் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக அவங்கள பற்றி சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் கேட்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஒரு சாதாரண மக்கள் பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது இது எந்த அளவுக்கு ஏடிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பலம் சேர்க்கிற விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க, பேசுவோம். தீபக் அவர்களுடைய பேட்டியை பார்க்கும்பொழுது நமக்கு ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை பற்றியும் இன்னும் அந்த தீபா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அரசியல் அதாவது ஏடிஎம்கே உடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான பல விஷயங்கள் தெரிய வரும் அப்படிங்கிறது நானும் நினைக்கிறேன். பார்ப்போம், மறுபடியும் பேசுவோம். நன்றி.